ராஜலட்சுமி வந்து கேள்வியே கேட்குறாங்க மகாவை. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலையே, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துமா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் வீடியோ பார்க்கலன்னா எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இந்த வீடியோ ஒருவேளை நீ தான் வந்து எல்லாமே பிளான் பண்ணியிருக்கேன் எடுக்க சொல்லி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க புரியுதா, நான்லாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ணவே பண்ணல. இப்போது என்ன பிரச்சனை உங்கள் எல்லாருக்குமே, இங்கே பாருங்கள் என்னோட கஷ்டம், அதனால் நான் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டுக்கு நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் பண்ணுறேன். இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. இங்கே பார், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த வீட்டுக்கு தான் பெரிய பிரச்சனை. இந்த வீட்டுக்கு நீ ரொம்ப தேவையில்லாத வந்து பழி எடுத்து ஏற்படுத்தி விட்ருக்க. எங்கள் எல்லாரையும் பற்றி ரொம்ப கேவலமாக போட்டிருக்காங்க, இந்த வீட்டை பற்றி ரொம்ப கேவலமாக போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் உள்ளவங்களும் உன்னை குடும்பப்படுத்தி தான் போட்டிருக்காங்க. இங்கே பார், நீ வந்து ஃபஸ்ட்டு மாதிரி உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது. இப்போ நீ இந்த வீட்டோட மருமக, அதனால் இந்த வீட்டுக்கு மருமகளுக்கு ஒரு வந்து பெருமை இருக்குது புரியுதா, அந்த பெருமையை காப்பாற்றணும், இந்த வீட்டோட பெருமையை காப்பாற்ற மருமகளோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணிட்டேன் இப்போது, இங்கே பாருங்கள், நான் எக்காரனை கூட எந்த தப்புமே செய்யலை புரியுதா, நான் எங்கள் வீட்டுக்கு உதவி பண்ணதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இங்கே பார், நீ உதவி பண்ணது தப்பு கிடையாது, ஆனால் நீ வந்து இப்போ இந்த வீட்டோட மருமகளாக இருக்க, அதனால் இந்த மாதிரி உதவி செஞ்சால் பெரிய பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்கிறாரு. சூர்யா பார்த்தோன்னே, என்னங்க நீங்களும் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறியா, நான் தான் உனக்கு வந்து சொன்னேன் உங்கள் வீட்டுக்கு போய் உதவி செய் எல்லாமே பண்ணுன்னு, ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கலையே. இப்போ பாரு, மீடியாவிலே பேசுகிறாங்க, இந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, இந்த குடும்பத்தை ஆளுங்க உன்னை குடும்பப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் ஒத்துக்கிறேன், இந்த மாதிரி கோணத்தில் நான் யோசிக்கல, ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் வந்து இதை தப்புன்னு சொன்னாலும் அந்த தப்பை நான் செஞ்சுன்னு தான் இருப்பேன் புரியுதா, என்னை பொறுத்த வரைக்கும் இது தப்பே கிடையாது. என் வீட்டுக்கு நான் உதவி பண்ணுறதுக்கு யாருக்கும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து இப்போ வந்து ஒரு மனைவியாக இருக்கலாம், இந்த குடும்பத்தோட மருமகளாக இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்றைக்குமே பொண்ணு தான், அது என்றைக்குமே மறக்க முடியாது. என் அக்கா மாதிரி என் குடும்பத்தை வந்து கவனிக்காமல் என் வீட்டை வந்து தெருவில் விட்டுட்டு நான் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது, என்னால் அதை செய்யவே முடியாது. அதனால் கண்டிப்பாக என் குடும்பத்துக்கு நான் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். தப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த தப்பை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருமா மகா, நான் சொல்கிறத கேளு, உனக்கு பணம் தரமா பிரச்சனை, நான் தரமா பணம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து இந்த பணத்தை தான் இவ்வளோ பிரச்சனை உருவாச்சு, இவர்கிட்ட வந்து நான் கஷ்டப்பட்டு டிசைன் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்து பணத்தை வாங்கினேன், அந்த பணத்தையும் இந்த வீட்டு பணத்தை எதுவுமே அங்கே கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. அதனால் நான் பணத்தை யார்கிட்ட வாங்குறது ஐடியா இல்லை, நான் கண்டிப்பாக இந்த வேலையை அவங்க நான் பண்ணி கொடுத்து தான் ஆவேன். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, இந்த வீட்டோட மானம் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க, கௌரவத்தை நான் பாழாக்கிறேன்னு நினைக்கிறீங்க, அந்த கௌரவமும் மானமும் மறுபடியும் திரும்பி வரும் புரியுதா, நான் வர வைக்கிறேன், இந்த வீட்டோட பெருமையை நான் பாதுகாக்கிறேன், கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து இந்த வீடு வந்து விடுபடும், அதுக்கு நான் கேரண்டி, நாளைக்குள்ளே இந்த பிரச்சனையை சரி பண்ணுறேன்ட்டாங்க. அது எப்படி உன்னால் பண்ண முடியும், நான் பண்ணி காட்டுறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ இப்படி பண்ணுவா, இப்படி சொல்லிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அனாமிகாவோட நம்பரை வந்து தேடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, எல்லா நம்பரையும் எடுத்து வைக்கிறாரு. எந்த நம்பருக்கு கால் பண்ணுறாரு, ஒரு நம்பராக கால் பண்ணி பார்க்குறாரு, ராங் காலாக போகுது. அதுக்கப்புறம் தொல்லை பண்ணுறாரு நம்ம வந்து பிரபா வந்து வைக்க பெரிய ஃபோனுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சூர்யா வந்து எப்படியாவது வந்து என்ன பிளான் வச்சுருக்கா மகா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னதான் பிளான் வச்சுருக்க சொல்லு, எப்படி வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க போகிற, என்ன ஐடியா வச்சுருக்கேன், எனக்கு நீ சொல்லலாம் தூக்கமே பிடிக்காதுன்றாங்க. வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை, நான் தூங்க போகணும், என்னை விடுங்க அப்படி சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. என்ன இவ தூங்க போகிறா சொல்லவே மாட்டேங்கிறாள், இப்போ என்ன ஐடியா வச்சுருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறார் சூர்யா. இது